வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவினுடைய உளவு ஸ்தாபனம் எப்படி பல பெண்மணிகளை இந்தியாவிற்குள்ள ஒரு ஹனி ட்ராப் இல்ல ஒரு காதல் வலையில் சிக்க வைத்து இந்த இந்திய அரசியல்ல உள்நுழைந்து பல குழப்பங்களையும் பல நடவடிக்கைகளையும் பல ஆளுமைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத போன 2 வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல இன்னும் சில தகவல்கள் அதை பற்றி, இதுல குறிப்பா மிக மிக முக்கியமான 2 பேரை பற்றி பார்க்க போறோம். ஒன்று ஏற்கனவே நான் அவரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் போட்ட ஒரு வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கௌரவ் கோகோய் லோக்சபா எம்பி அசாம்ல இருந்து. அவருடைய தந்தையார் தருண் கோகோய் அசாமினுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் முற்காலத்துல, இப்ப இல்ல. இவருடைய மனைவி எலிசபெத் கோல்பாம். இவங்க எப்படி பாகிஸ்தானுடைய உறவுல இருந்தாங்க, இந்தியாவிற்கு எதிராக பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அந்த ஃபுல் டீடைல் வீடியோ நீங்க பார்த்து அதனுடைய தொடர்ச்சியா திருப்பவும் சில தகவல்களை, அதுல விட்டு போன சில தகவல்களை இந்த வீடியோல கௌரவ் கோகோயை பத்தியும், அதை தவிர இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான நபரான சோனம் வாங்சக் அவரை பத்தியும் பார்க்கலாம். முதல்ல கௌரவ் கோகோய். கௌரவ் கோகோய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது யுனைடெட் நேஷன் சொல்லக்கூடிய ஐநா சபைக்கு, ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார். இவர் அங்கேருந்து போறார். இவர் எந்த தகுதியின் அடிப்படையில் அனுப்பி வைக்கப்படுகிறார் எல்லாமே கேள்விக்குறி. ஒரே ஒரு தகுதி தான், அசாம் முதல்வர் தருண் கோகோயினுடைய மகன் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய புள்ளி, அதனால அனுப்பி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். அங்க போனவர் இவர் என்ன பண்றாருன்னா, அங்க அதுக்கு ஏத்த மாதிரி இங்கிலாந்து பெண்மணியான எலிசபெத் கோல்பாம் அங்க அவங்களும் ஒரு அசைன்மெண்ட், ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யுஎன்குள்ள இருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள ஒரு ட்ரெயினி மாதிரி அங்க வராங்க, இன்டர்ன் மாதிரி. இவங்க 2 பேருக்குமே எதேச்சியா நட்பு உருவாகிறதா அப்படின்னா இல்ல, உருவாக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கறதான் தகவல். ஸோ 2 பேரும் பேசுறாங்க, பழகுறாங்க. வழக்கம் போல எப்படி தோண்டுப் நாம்கயாலோட ஹோப் குக் காதல் வலையில் சிக்கினாரோ, எப்படி ராஜீவ் காந்தி சோனியா காந்தியினுடைய வலையில் சிக்கினாரோ, எப்படி சதீஷ் சர்மா ஸ்டெரே என்று சொல்லக்கூடிய ஹாலண்ட் பெண்மணி. இதுல இந்த சதீஷ் சர்மா பத்தி ஒரே ஒரு விஷயம், 19 வயது தான். இது நல்ல கவனிங்க. இந்த ஹோப் குக் அமெரிக்க பெண்மணிக்கும் 19 வயசு நாம்கயாலோட காதல். இவங்களுக்கும் இந்த டச்சு பெண்மணிக்கும் சதீஷ் சர்மாவோட ஸ்டெரே அவருக்கும் சதீஷ் சர்மாவுக்கும் காதல் விழும்போது 19 வயது தான். முதல்ல அவங்க நிராகரிக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில வராங்க, அதுக்கப்புறம் பழகுறாங்க, பேசுறாங்க, கல்யாணம் பண்ணி. சோ இது ஒரு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த கௌரவ் கோகோய் இதே மாதிரி அவங்க காதல் விழறாங்க, கல்யாணம் பண்றாங்க, இந்தியா வராங்க. இந்த போன வீடியோல பழகு. சரி, இதுக்கு அப்புறமா தான் மிக மிக முக்கியமான இது எல்லாமே இருக்கு. அப்போ போன வீடியோல சொன்ன மாதிரி இவங்க ஒரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு உளவு ஸ்தாபனம், பாகிஸ்தானோட அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓல வேலை செய்யறாங்க. பல தகவல் பரிமாற்றங்கள். இது என்ன வேடிக்கை அப்படின்னா, அடிக்கடி, அதாவது இப்போதைய அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்றாருன்னா, பல முறை கௌரவ் கோகோய் பாகிஸ்தானுக்கு அட்டாரி மற்றும் வாகா பார்டர் மூலமாக போயிட்டு வந்திருக்காரு. இவர் பிளைட் கிட்ட எல்லாம் எடுத்துக்கல, எங்க போறேன் என்ன பண்றேன்ற சொல்றது கிடையாது. 10 நாள் 15 நாள் தான் அவருக்கு விசா கொடுக்குறாங்க. அவர் போறாரு, பல பேரை பார்த்துட்டு வராரு. எந்த இடத்துக்கு போகணுமோ அதை தவிர மற்ற இடங்களுக்கு எல்லாமும் அவர் போயிருக்காரு. அதற்கான தனிப்பட்ட முறையில விசா மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் ஒவ்வொரு தரம் போகும்போது என்ன சொல்றாருன்னா, கௌரவ் கோகோய் என்னுடைய மனைவி எலிசபெத் கோல்பாம் அங்க வேலை செய்யறாங்க, அவங்கள பாக்குறதுக்காக நான் போறேன். ஆனா அந்த காலகட்டத்துல இந்த எஸ்ஐடியினுடைய கண்டுபிடிப்புல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்துல எப்பெல்லாம் கௌரவ் கோகோய் பாகிஸ்தானுக்கு போறாரோ அந்த காலகட்டத்துல எலிசபெத் கோல்பாம் பாகிஸ்தான்ல இல்லவே இல்லை அப்படிங்கறதா எஸ்ஐடியினுடைய ரிப்போர்ட். ஆக மொத்தம் இது எல்லாமே பெரிய ஒரு சதி திட்டம், இந்தியாவிற்கு எதிரானது. வேற எதையோ இவங்க கையில் எடுத்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருதுல சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்ததான் நம்ம எதை பார்க்கறோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு போன வீடியோல நான் சில தகவல்களை சொல்லாம, அது என்ன அப்படின்னா, இந்த கௌரவ் கோகோய் 2014 இவர் எம்பி ஆனார். இப்போ அவர் எம்பியா இருக்காரு. இப்ப இன்ஃபேக்ட் அசாம்ல எலெக்ஷன் நடக்க போது அப்போசிஷன் பார்ட்டி இதெல்லாம் காங்கிரஸோட சேர்ந்து கௌரவ் கோகோயத்தான் முதல் மந்திரியா கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கு குறிப்பா யாருடைய ஆதரவு, மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னா, மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிறுபான்மை இன மக்களான இஸ்லாமியர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் இந்த கௌரவ் கோகோய்க்கு முதன் மந்திரியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஆதரவு மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதை பின்னாடி அசாம் எலெக்ஷனை பத்தி சில தகவல் வச்சிருக்கேன், அதை பார்க்கலாம். 2014 இவர் எம்பி ஆனதுல இருந்து எந்தெந்த மாதிரி கேள்விகளை பாராளுமன்றத்தில் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு விறுவிறுன்னு ஒரு 4-5 சாம்பிள் கொஸ்டின். முதல்ல அவர் கேட்டதுன்னா, இந்தியாவில் அணு உலை நிலையங்கள் இருக்கு,
நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் இருக்கு, கூடங்குளத்துல இருக்கு, தாராப்பூர்ல இருக்கு, இந்த மாதிரி. இந்த அணு உலை கூடங்களுக்கு யுரேனியம் எரிபொருளாக இருக்கு. அது எங்க இருந்து வாங்குறீங்க? எந்தெந்த நாடுகள்லாம் உங்களுக்கு யுரேனியம் நம்ம இந்திய நாட்டுக்கு, இந்திய அணு உலைகளுக்கு சப்ளை பண்றாங்க, அதை சொல்லுங்க. ஏன்னா இது இந்த நியூக்ளியர் சப்ளை குரூப்னு ஒன்று இருக்கு, NSGன்னு சொல்லுவாங்க. அதை சார்ந்தது. அதை தாண்டி ஏதாவது வாங்குறோமா? அதுல ஏதாவது ரகசியங்கள் இருக்கா? இந்த ரகசியங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துல கேள்வியா வைக்கும் போது அதற்கான விடையை அந்த குறிப்பிட்ட அமைச்சர் தெரிவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி தெரிவிக்கும் போது அந்த தகவல்களை அப்படியே எடுத்து அமெரிக்காவுக்கு கொடுக்கறது தான் இவருடைய முக்கியமான குறிக்கோள். சோ அதை பத்தின ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி அடுத்ததா, மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்றீங்களே, அதுல நிறைய ஆர்ம்ஸ் அம்யூனிஷன், மிசைல்ஸ் எல்லாம் பிரம்மோஸ் போன்ற மிசைல், அப்புறம் AK-47, AK-247 போன்ற துப்பாக்கிகள்லாம் உத்தரப்பிரதேசில் தயாரிக்கு டிஃபென்ஸ் காரிடார் அமைச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் அமைச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில். இங்க குறிப்பா ஒண்ணு சொல்றேன், 2 டிஃபென்ஸ் காரிடார் தான் மத்திய அரசு இந்தியாவில் அமைச்சிருக்காங்க. அதுல 2ல முதல்ல அமைக்கப்பட்ட காரிடார், அதாவது டிஃபென்ஸ் தாழ்வாரம்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் தான் முதல்ல அமைச்சாங்க. அதுக்கு அடுத்ததான் தான் உத்தரப்பிரதேசில். ஆனா உத்தரப்பிரதேசம் நம்மளை விட முன்னேறி இன்னும் வெகுவாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அப்படி ஒன்றும் பெரிய அளவுல சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறதா நிதர்சனமான ஒன்று. சோ அந்த இடத்துலலாம் எந்தெந்த மாதிரி ஆயுதங்கள் தயாரிக்கு, எந்தெந்த மாதிரி உங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் இருக்கு, எந்தெந்த மாதிரி வசதிகள்லாம் நீங்க ஏற்படுத்தி செஞ்சிருக்கீங்க, எந்த மாதிரி ஃபேக்டரிஸ் கட்டியிருக்கீங்க, அங்க எவ்வளவு வேலை பார்க்கறாங்க, என்னென்ன ஆயுதங்கள் தயாரிக்கிறீங்க, வேற எந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யும், இந்த மாதிரி கேள்விகளை பாராளுமன்றம் லோக்சபால கௌரவ் கோகோய் இப்ப இருக்கிற பாஜக அரசுக்கு வைத்துள்ளார். சார் அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்தாங்களா? ஏதாவது மழுப்பி தான் ஆன்சர் கொடுப்பாங்க, நேரடியான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. எல்லா சீக்கிரம் இருந்ததுனாக்கா இதுல கண்டிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேர் இஸ் ஒன் கிளாஸ் கால்டு, நீங்க எந்த இதுவுமே உறுதிமொழி எடுக்கும் போது, பதவி பிரமாணம் எடுத்து உறுதிமொழி எடுக்கும் போது அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதன்படியும் அவங்க உறுதிமொழி எடுக்கணும், பிரமாணம் செய்யணும். அதை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சொல்ல முடியும், இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பிளண்டாக சொல்லக்கூடும். அதன் மூலமாகத்தான் ரஃபேல் விமானத்தினுடைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ராகுல் காந்தி போட்ட போது தோத்ததற்கு காரணம் அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்ல வருது, இதை நாங்க சொல்ல முடியாதுன்னு மத்திய அரசு, பாஜக அரசு தெரிவித்து அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிட்டு, சரி நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு வேணும்னாக்க சுப்ரீம் கோர்ட்டுக்காக நாங்க சீல்டு கவர்ல கொடுக்குறோம்னு சொல்லி அதை படிச்சு முடிச்சுட்டு அதே சீல்டு கவரை திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. அதுல ராகுல் காந்தி தோத்து போனாரு. சௌக்கிதார் சோர்ஹைன்னு சொன்ன கேஸ் தோத்து போய்விட்டது. இப்ப இவர் அதே மாதிரி. அடுத்ததா சில கேள்விகள் எப்படி பார்க்கலாம், இந்திய விமானப்படைக்கு மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஸ்குவாட்ரன் தேவை, மொத்தமா எத்தனை ஸ்குவாட்ரன் தேவை, எந்தெந்த இடத்துலலாம் அந்த ஸ்குவாட்ரன் நிக்க வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்குவாட்ரன்லயும் எந்தெந்த மாதிரி விமானங்கள்லாம் இருக்கு, எத்தனை ஸ்குவாட்ரன் தேவை, எத்தனை ஸ்குவாட்ரன் இருக்கு, எத்தனை ஸ்குவாட்ரன் இன்னும் தேவைப்படும், அதற்கான முன்னெடுப்புகள்லாம் என்ன செஞ்சிருக்கேன், நடவடிக்கைகள்லாம் என்ன செஞ்சு, இந்த மாதிரி கேள்வி ஆச்சுங்களா. சோ மூன்றாவது கேள்வியும் இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தம். எல்லா தகவலையும் இவர்கிட்ட கொடுத்துட்டான்னு, இந்த இடத்துல இருக்குப்பா, பஞ்சாப்ல இருக்கு, வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல இருக்கு, சிக்கிம்லயும் வச்சிருக்கோம், இந்த மாதிரி பலதையும் சொன்னாங்க. அதே மாதிரி லடாக்ல வச்சிருக்கோம். எல்லா டீடைல்ஸும் சைனாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் ரொம்ப வசதியா போச்சு. எல்லா டீடைல்ஸும் நமக்கு தெரியும். என்ன குறிக்கோள் இந்த கௌரவ் கோகோய்க்கு இந்த மாதிரி கேள்வி கேட்பது? வேற ஒண்ணும் கிடையாது. இவரை ஆட்டுவிப்பது வெளிநாட்டு உளவுத்துறையும் அதற்கு விலை போன இந்தியாவில் இருக்கக்கூடிய சதிகார கூட்டமும் தான், அரசியல்வாதிகளும் தான் காரணம். அவர் கேட்க சொல்றாங்க, இவர் கேட்கிறாரு, அவ்வளவுதான். சரி, அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டு, ஆக மொத்தம் விமானப்படை பற்றிய பல தகவல்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதற்கு அப்புறமா அதாவது சட்டம் 370, அதாவது சிறப்பு அந்தஸ்து சட்டம் ஜம்மு காஷ்மீர் 370 எடுத்த போது, 370 மற்றும் 35 அதை எடுத்த போது இவர் என்னென்ன மாதிரி கேள்வி, ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் கொள்கை என்ன, அதை நீங்க விளக்கமாக்கும். நேரு யுஎன்ஓல கேஸ் ரெஃபர் பண்ணிருக்காரு. அதற்கான முன்னெடுப்புகளை என்னென்ன செய்ய போறீங்க, எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து, அது காலாவதியா எடுத்தது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இது பைலாட்ரல், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான பேச்சுவார்த்தை தான், யுஎன்ஓக்கு இதுல எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் அதை கலப்பி விடுறாரு, திருப்பி யுஎன்ஓக்கு போங்க. ஏன்னா பாகிஸ்தான் எப்பவுமே இந்த ஜம்மு காஷ்மீரை பத்தி யுஎன்ஓல பேசிக்கிட்டே இருக்கும், இந்தியா அதுக்கு பதிலடி எப்படி கொடுக்கணும், இது யுஎன்ஓக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. கௌரவ் கோகோய் அதை பத்தி பேசியிருக்காரு, கேள்வி கேட்டிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க அப்படின்ற கேள்விகள் கேட்டிருக்காரு. சரி, சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது, இப்ப அடுத்ததா என்ன செய்ய போறீங்க, அங்க எலெக்ஷன் வைக்க போறீங்களா, யாரு இந்த மாதிரி. இதை தாண்டி ஒரு பக்கம் லடாக் ஏன் யூனியன் டெரிட்டரி வச்சிருக்கீங்க, லடாக் ஏன் யூனியன் டெரிட்டரி வச்சிருக்கீங்கன்னா
சில காரணங்களுக்காக. இந்தியாவில் வந்து லடாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு இடம். அது இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய முக்கியமான பாதுகாப்பு. அதற்கு அரசுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. அந்த இடத்தை எப்படி கையாளணும், எந்த மாதிரி அறிவிக்கணும், அதை பத்தி இவர் கேள்வி கேட்கிறார். எதுக்கு? சைனாவுக்கு உதவி செய்வதற்கோ இல்ல அமெரிக்காவுக்கு உதவி செய்வது. அதுக்கப்புறம் நீங்க ஏன் வந்து ஆர்டிகல் 370 35 எடுத்தீங்க, சிறப்பு அந்தத்தை ஏன் நீக்கினீங்க? அதுக்கு பின்னாடி வந்து தொக்கி நிற்கக்கூடிய கேள்வி, இதை இந்து நாடாக அறிவிக்க போகுது, இந்த மாதிரி எல்லாம் இன்னும் பல விதமான. இது வந்து சமீபத்தில் கேட்ட கேள்வி. இது எப்ப அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு, இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான சிந்து நதி ஒப்பந்தம் இருக்கு, அதை வந்து இந்தியா நிறுத்திவிட்டது. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் நிகழ்வு நடந்தது ஆகஸ்ட்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் அதனால அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ அதே மாதிரி ராவி, பியாஸ் போன்ற மற்ற நதிகள்ல இருந்து வரக்கூடிய உபரி நீரையுமே சம்மர்ல வந்து நாங்க எல்லாத்தையுமே நிறுத்திடுவோம், இந்தியாவுக்கு தான் அந்த நதி நீர் அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தின கூட பல தகவல்கள்லாம் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய வந்திருக்கு. இவர் அதை பத்தி கேள்வி கேட்கிறார், ஏன் நிறுத்துறீங்க? நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ல ஏதாவது கேஸ் வந்தா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அது அவங்க அரசனுடைய கவலை, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இதை பத்தி எல்லா தகவலையும் சொல்லுங்க, அப்பதான் பாகிஸ்தானுக்கு நான் சொல்ல முடியும், சைனாவுக்கு அது தெரியும். இந்தியாவினுடைய நதி நீர் இணைப்பு அதை வந்து நீங்க எடுத்து செய்யணும்ன்றீங்க. அதுல வந்து எக்கோலாஜிக்கல், அதாவது சுற்றுச்சூழல்ல மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் இருக்கு, அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க? அதற்கான உங்களுடைய விடை என்ன? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வச்சு எந்நேரமும் சென்சிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அதை எல்லாம் எடுத்து வெளிநாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே முனைப்புல செயல்பட்டு வந்தவர் தான் இந்த கௌரவ் கோகோய். இதற்காகத்தான் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன சொல்றாரு, கௌரவ் கோகோய் நீ வந்து எதிர்கட்சியா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா உன்னுடைய நாட்டுக்கே நீ எதிராக செயல்படுவது, உன்னுடைய தர்மமான இந்து மதத்திற்கு எதிராக செயல்படுவது, உன்னுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் அழித்து ஒழிப்பேன் அப்படின்னு. அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா, போன வீடியோல சொன்ன மாதிரி தான், தன்னுடைய மகன் 2 பேரையுமே அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்திட்டார். இரண்டாவது வந்து இந்திய குடியுரிமையை சரண்டர் பண்ணிட்டார். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக உண்மையாகவே இந்தியாவை நேசிக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் என் மகனையும் இந்த நாட்டின் குடியுரிமை இழக்க வைப்பதற்கு எனக்கு மனசு வராது. அதை தாண்டி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வா அதை நடத்திருக்காரு, முன்னெடுப்பா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அப்பேற்பட்ட ஒரு மனநிலை உள்ள மனிதர் எப்படி இந்தியாவிற்கு விசுவாசமாக இருக்க முடியும்? எப்படி இந்தியாவிற்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்க முடியும்? இந்த மாதிரி பல கேள்விகளை ஹிமந்த பிஸ்வ சர்மா முன்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அமைத்த எஸ்ஐடி வெளியிட்டுள்ள சில தகவல்கள்ல மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கௌரவ் கோகோயினுடைய மனைவி எலிசபெத் கோல்பாம், இங்கிலாந்துக்காரர்கள், அவர்கள் வந்து பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனங்களுக்கு இந்தியாவின் சம்பந்தப்பட்ட அரசியல், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்களுடைய நிலைமை, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நதிநீர் பங்கீடு, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பா பாகிஸ்தான் பார்டர்ல, பங்களாதேஷ் பார்டர்ல, சைனா பார்டர்ல, லடாக்ல, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய பொருளாதாரம், இப்படி பல தகவல்களை கிட்டத்தட்ட ஒரு 50 - 500 பக்கங்கள் வரைக்கும் தகவல்களை அவங்களோட பகிர்ந்து உள்ளதாக அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட்ல இருக்கிறதா செய்திகள்லாம் வந்திருக்கு. இது இந்தியாவிற்கு ஒரு மிக மிக பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை வந்து எஸ்ஐடி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோல சோனம் வாங்சுக் லடாக்ல எடுக்கப்பட்ட பல இதை பத்தி ஷேர் பண்றவங்க கூட. ஸோ இந்த வீடியோ பொறுத்த உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி.